சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உன்னிடம் நான் அவசரமாகத்தான் பேச வந்துள்ளேன். அதனால் சற்று நீ முழுமையாக கேள். உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிவிட்டேன். முதலில் நல்ல செய்தியை நான் சொல்லிவிடுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றிவிட்டேன். அதுவும் தீய நபரிடமிருந்து உன்னுடைய வாழ்க்கையை பத்திரமாக காப்பாற்றிவிட்டேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா தங்கமே, எப்பொழுதும் பார்த்தால் உன்னுடைய வீட்டின் மீது சிலருக்கு கண் அதிகமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று. இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டது, நல்லபடியாக நடந்துவிட்டது என்றால் திடீரென்று ஒரு பொறாமை எண்ணம் தோன்றியது. நீ எப்பொழுதுமே கண்ணீரை சிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் உறவினரில் சிலர். அது நினைத்தால் கூட பரவாயில்லை, சிலர் பயங்கரமான விஷயத்தில் அல்லவா இறங்குகிறார்கள். எப்பொழுதும் நீ நன்றாக இருக்கக்கூடாது, சில விஷயத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று இது போன்ற தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுதல்லவா மிக மிக பதட்டமாக இருக்கிறது. அவரவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு அவன் வேலையை பார்த்து கொண்டு இருந்தான். மற்றவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது? ஆனால் இதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. இங்கு யாருமே அவரவர்களுடைய வேலையை பார்ப்பது கிடையாது. ஊரில் என்ன நடக்கிறது, ஊரில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாறி நடக்கிறது, இதில் எப்படி கொண்டாடலாம், எப்படி இந்த விஷயத்தில் குளிர்காயலாம் என்றுதான் நினைக்கிறார்கள். அவரவர்கள் வீட்டில் நடந்தால் எந்த அளவுக்கு சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்குமோ அது எப்படி மற்றவர்கள் வீட்டில் மட்டும் நடக்கட்டும் என்று நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. உன்னுடைய உறவினரில் ஒருவன் மனிதன் என்று சொல்ல முடியாது. யாருடைய வீட்டில் எப்பொழுது எந்த விஷயம் நடக்கும், அதில் குளிர்காயலாம் என்று தான் நினைப்பான். அதில் ஒரு பங்கு மேலேயே ஏறிவிட்டான். உன்னுடைய விஷயத்தில் எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்கவில்லை என்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அவனே தவறான ஒரு விஷயத்தை செய்துவிட்டான். செய்ததற்கு விளைவுதான் இந்த ஒரு பயங்கரமான விஷயம் திரும்பிவிட்டது. யார், என்ன நடந்தது என்பதை சொல்கிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீய விஷயத்தை, தீய சக்தியை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று ஏதேதோ திட்டத்தை போட்டு எல்லா விஷயத்தையும் சரியாக செய்தான். ஆனால் உன்னுடைய குடும்பத்திற்கும் நடுவில் உன்னுடைய வாழ்க்கையிலும் யார் இருக்கிறாய் என்பதை அவன் மறந்துவிட்டான். எப்பொழுதும் உன்னுடைய உறவுகள் தெரியும் நீ யாரை வணங்குகிறாய் என்று, நீ இந்த சாயை வணங்குகிறாய் என்று. தங்கமே, இந்த சாய் சாந்தத்திற்கு சாந்தமாக இருப்பேன். அதுவே என்னுடைய பிள்ளைகள் மீது கை வைத்தார்கள் ஆனால் அவர்கள் உயிருக்கு கூட ஆபத்து கொடுக்க நான் யோசிக்க கூட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் மிக மிக கோபக்காரனுக்கு கோபக்காரன், சாந்தமாக இருக்கும் நேரத்தில் சாந்தமாக இருப்பேன். இதுதான் நான். புரிகிறதா? ஆனால் சிலருக்குத்தான் இங்கு என்னுடைய உண்மையான குணங்கள் புரியாமல் என்னுடைய பிள்ளைகளிடம் வைத்து கொள்கிறார்கள். இப்பொழுது சமீப காலத்தில் உன்னுடைய உறவுகளில் ஒருவன் உடம்பில் மிக மிக சரியில்லாமல் இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே சரிதான். அவனுடைய குடும்பத்தில் இருக்கும் பாதி பேர், அதாவது ஒரு வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு நல்ல எண்ணமே கிடையாது. எது தீங்கு செய்தாலும் குடும்பத்தோடு போய் செய்து வருவார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்திற்குத்தான் பாதிக்கும் என்பதை அவர்கள் நினைக்கவில்லை. நினைக்காமல் தவறுகளை செய்துவிட்டார்கள். செய்துவிட்டது மட்டும் அல்லாமல் இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருப்பதும் அவர்கள்தான். என்னவென்றால் சொல்கிறேன் தங்கமே, தீய விஷயத்தை உன்னுடைய குடும்பத்திற்குள் அனுப்பி உன் குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை கலைக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் விடுவேனா? நான் எப்படி விடுவேன்? உன் குடும்பத்திற்குள் நான் இருந்து யார் அந்த தீய சக்தியை அனுப்பினார்களோ அவர்களுடைய வீட்டுக்கே அதை திருப்பியும் அனுப்பி வைத்து விட்டேன். என்னுடைய பிள்ளைகளின் இஷ்டப்படிதான் என் பிள்ளைகள் வாழ்வார்கள். என்னுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறேன். இதற்கு நடுவே வந்து நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது என்ற குடும்பத்தை கலைப்பது மட்டும் அல்லாமல் தேவையே இல்லாத விஷயங்களை எப்பொழுதுமே செய்வதனால் யாருக்கு பாதிப்பு? ஒரு விஷயத்தை உனக்கே நான் அடிக்கடி சொல்வேன், நல்ல விஷயத்தை யோசியம்மா, நல்ல விஷயத்தை செய், அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று. நீயும் இதுவரைக்கும் அதை தான் நினைத்து கொண்டு இருக்கிறாய். நல்ல விஷயத்தை யோசிக்கிறாய்,
நல்ல விஷயத்தை செய்கிறார். ஆனால் மற்றவர்கள் அப்படி அல்ல. கெட்ட விஷயத்தை செய்து கெட்ட விஷயத்தை அனுபவித்துக் கொள்கிறார்கள். அதனால் நீ கவலைப்படாது. நீ கவலையோடு இருந்தால், என்னடா நம் குடும்பத்தில் உறவுகளில் ஒருவருக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதே என்று அதெல்லாம் நீ நினைத்து ஒன்று கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காதே. அவன் செய்த கர்ம வினைக்கு அவன் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். அவ்வளவுதான். உன்னுடைய வேலை என்ன? உன் குடும்பத்தை பார்ப்பது. அதுதான் உன்னுடைய வேலை. அவனுக்கு செய்த கர்ம வினைப்படி அவன் வாழ்க்கையில் இப்பொழுது கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். இதனால் ஐயோ இவர்கள் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே அப்படியாகிவிட்டதே என்று கவலைப்படாது. யாராக இருந்தாலும் சரிதான், எந்த விஷயங்கள் செய்தாலும் சரிதான், தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் என்றால் அனுபவித்தான் ஆக வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புரிகிறதா? நாளுக்கு நாள் பிரச்சனையாக இருக்கிறது என்பதற்காக வாழ்க்கையில் ஓட முடியாது. உன்னுடைய குடும்பத்தில், அதாவது ஒருவனுக்கு அவன் கெட்டது செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அதற்குத்தான் இந்த ஒரு விஷயத்தை அவன் அனுபவிக்கிறான். அதை விட்டு நீ ஐயோ ஒரு குடம் சரியவில்லையே என்று நினைக்காது. அவன் செய்த தவறுக்கு அவன் குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். குடும்பத்தோடு தானே எல்லா விஷயத்தையும் செய்தார்கள். ஒருவன் வாழ்வது கூட பிடிக்காமல் இருப்பவர்களுக்கு அதே தண்டனை தானே கொடுக்கப்படும். நீ உனக்கே தெரியும், அவர்கள் வீட்டில் யாருக்கும் நல்ல எண்ணம் கிடையாது, அழகான குணங்கள் கிடையாது. எப்பொழுதும் யார் கெட்டு போவா, அந்த இடத்தை நாம் பிடிக்கலாம் என்று நினைப்பார்கள் என்று. அதேதான் உன்னுடைய வாழ்க்கையில் தீய சக்தியை விட்டான். அதை நான் அப்படியே உன் வீட்டு வாசலுக்கு வந்த தீய சக்தியை அப்படியே அவனுடைய வீட்டுக்கு திருப்பி அனுப்பினேன். எப்படியோ அவன் செய்த வினை அவனுக்கே போய் முடிந்தது. எதுவாக இருந்தாலும் நான் சரியாகத்தான் செய்வேன். நீ நடுவில் பூந்து அவன் பாவம் இவன் பாவம் என்று என்னிடம் கதையை சொல்லிக்கொண்டு இருக்காது. நான் ஏன் இந்த விஷயத்தை இப்பொழுது சொல்ல வந்தேன் என்றால், நீ எப்பொழுதும் உடம்பு சரியவில்லை, பாவம், தெய்வமே காப்பாற்று என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறாய். ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்கிறது என்றால் அது அவன் கர்ம வினை. அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அவன் வேறு யாருக்கோ ஏதோ ஒரு நேரத்தில் தீங்கு செய்திருக்கிறான். அதற்கான வினை அது. சம்பந்தம் இல்லாமல் தெய்வம் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் செய்யாது. உன்னுடைய காதுக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது என்றால் நீ கவலைப்படுகிறாய். கவலைப்படாமல் இரு என்று சொல்வதற்காகத்தான். கவலை உன்னுடைய குடும்பத்தின் மீது கவலைப்பட்டால் சரி. யாரோ ஒருவன் உனக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தவனை நினைத்து கவலைப்படலாமா? கவலை இல்லாமல் அமைதியோடு மனதில் முழு சந்தோஷத்தோடு இரு. நாளுக்கு நாள் இன்பத்தை இந்த சாய் சேர்ப்பேனே தவிர இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை ஒரு நாளும் நான் சேர்க்க மாட்டேன். எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காவிட்டால் எதுவுமே நடக்காது என்பது கிடையாது. எல்லாமே நடக்கும், பொறுமையாக நடக்கும். அது நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது மட்டும்தான் உண்மை. போராடி விட்டாய், காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு விட்டாய், மற்றவர்களுக்கு உதவி செய்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நாள் எல்லா இடத்திலும் தோற்றுவிட்டாய். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய். ஒவ்வொரு கட்டமும் முன்னேறும் கட்டமாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்த தீய சக்தி அவனுடைய வாழ்க்கைக்கு போய்விட்டது. அதனால் இனிமேல் அதை நினைக்காதே. நீ கெட்டது செய்திருந்தால் அது உனக்கு வந்திருக்கும். நீ யாருக்கும் மனதால் கூட துரோகம் செய்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எப்படி கெட்டது நடக்கும்? நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்வில் இன்பங்களோடு உன் குடும்பத்தோடு பல திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பாய். இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு இன்பமான அழகான ஒரு பாதையாகத்தான் இருக்கும். நான் வெறும் பேச்சுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லவில்லை. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், உன் கஷ்டத்தை நீ மறக்க வேண்டும் என்பதற்கான பொய்யான ஒரு வாக்கை நான் கொடுக்கவில்லை. உண்மையாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் ஒரு உண்மையான விஷயத்தை மட்டுமே சொல்கிறேன். நான் சொல்வேன், உனக்கே சொல்வேன், பொய் சொல்லாதே என்று. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் உனக்கு நான் பொய் சொல்வேன்? பொய்யெல்லாம் சொல்லவில்லை, உண்மையையே சொல்கிறேன். கண்டிப்பாக நீ நல்லபடியாக இருப்பாய். காலம் முழுவதும்
உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் கிடைக்கும். இனிமேல் நானே உன்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.